எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் இன்ஃபோ. நான் சுதா ஸ்ரீனிவாஸ், ப்ரெசென்டிங் நெஞ்சோட நிம்மதி. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கேன். இந்த சீசன் 2ல் எஸ்பெஷலாக நெஞ்சோட நிம்மதின்னு வச்சு நான் நிறைய நம்மளோட பர்சனல் தாட்ஸ், நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைஃப்பில் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் அதுவே என்னோடய சீசன் 1ல் நான் நிறைய ஜென்ரிக் டாபிக்ஸ் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது சின்ன ஒரு ஐடியா. ஸோ அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் ஜென்ரல் டாபிக்ஸ் வித் நெஞ்சோடு நிம்மதி டச் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா. ஸோ எங்கேயாவது நடுவில் மட்டும் ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ். மேபி இன்றைக்கி நான் பேசுகிறது பாருங்கள், உங்களுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை, ஐயோ இது நல்லாவே இல்லை, நீ இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்ததையே பண்ணுன்னா டெஃபினெட்லி ஐம் ஹாப்பி. பட் இன்கேஸ் இன்றைக்கி நான் பேசுகிற மாதிரி விஷயம் உங்களுக்கு அப்பீலிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ வாட் எவர் இஸ் யுவர் தாட், ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். உலகத்துலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான இல்லை ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரோபோட்டோ இல்லை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோ கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம தான், நம்மளோட ஹியூமன் பாடி தான் இல்லையா. நிறைய நம்ம உடம்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சு தான் வச்சுருப்போம். அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க, ஸ்கூலில் படிச்சிருப்போம், இல்லை இப்போ என்ன நிறைய ரீல்ஸ் வருது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் நச்சுன்னு ஒரு 4 விஷயம் நான் சொல்லட்டுமா. உங்களோட பிரெயின் உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியில் 20% ஆஃப் த எனர்ஜி உங்களோட பிரெயின் யூஸ் பண்ணுது நீங்கள் வெறுமை வெட்டியாக உட்காந்துருக்கும் போது கூட. அதனால தானோ என்னமோ நம்ம வெறுமை உட்காந்தா கூட ஐயோ எனக்கு இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு தோணுதான் இருக்கலாம். அதை விட தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினில் எவ்வளோ எனர்ஜி ஜென்ரேட் ஆகுதுன்னா ஒரு பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு நம்ம பிரெயினில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா. நம்மளோட பிரெயினோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, நம்ம எதான ஒரு புது ஃபோனோ இல்லை ஒரு புது லேப்டாப்போ வாங்கும்போது அதோட கெப்பாசிட்டி பார்க்குறோம்ல, இவ்வளோ ஜிபி அவ்வளோ ஜிபின்னு எல்லாம். நம்ம பிரெயினோட மெமரி ஸ்டோரேஜ் எவ்வளோ சொல்லட்டுமா, அப்ராக்சிமேட்லி 2.5 மில்லியன் கிகாபைட். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயினில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அன்லிமிட்டட் டேட்டா அது. நம்ம நிஜமாலே அவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, நம்ம நிஜமாலே அவ்வளோ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோமா. மேபி நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம் தலையில், ஆனால் எவ்வளோ அளவுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் வேல்யூபிள்ன்றது நான் ஐ திங்க் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஜங்க் விஷயம், ஜங்க் மெயில் இல்லை ஸ்பேம் மெயில்ஸ் மாதிரி நம்ம பிரெயின்லேயும் நிறைய ஸ்பேம் தாட்ஸே நிறைய இருக்குதோ என்னவோ. ஐ திங்க் வி ஹாவ் டு கிளியர் இட் ஆல். பாருங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதயத்துக்கு வரலாம் கொஞ்சம். அது அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளுக்கு 1,00,000 தடவை இட் பீட்ஸ் 1,00,000 times a day. ஓ மை காட், இது யோசிச்சே பார்க்கல. நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு பிரேக்கே கேட்காம நம்மளுக்காக வாழற ஒரு ஜீவன் அந்த இதயம்தான், நம்மளோட இதயம்தான். அதுக்கு நம்ம நிறைய இன்னும் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், நம்ம உடம்புல நிறையவே இந்த ஆர்ட்ரிஸ், இந்த வெயின்ஸ், இந்த நர்வ்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நிறைய கேபிலரிஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம உடம்புலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நர்வ்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த நரம்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ அது தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா தலையில் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட தலைமுடி எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அவ்வளோதான் இருக்கும் நம்ம பிரெயினில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம், இந்த வெயின்ஸ், இந்த சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம். ஆனால் அதுவே கீழே வர 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 அதோட சுத்த அளவு பெருசாகிட்டே போகும். ஸோ நம்ம காலில், பாதத்தில், நம்ம கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக நம்மளோட நரம்புகள் தெரியுதில்ல, அந்த மாதிரி தான். ஸோ கிராவிட்டி பிரகாரம் கீழே போக 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 பெருசாகிட்டே இருக்கும் அந்த ஆர்ட்ரிஸ், இந்த வெயின்ஸ் எல்லாம். ஸோ இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற இந்த நர்வ்ஸ், இந்த வெயின்ஸ், இந்த கேபிலரிஸ், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தா எண்ட் டு எண்ட் நம்ம கனெக்ட் பண்ணால் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 96,000 கிலோமீட்டர்ஸ் டெய்லி நம்ம உடம்புக்குள்ள பிளட் சர்க்குலேட் ஆகுது. ஓ மை காட், 96,000 கிலோமீட்டர்ஸ். யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல.
நம்ம பிளட் எல்லாம் அவ்வளோ சர்க்குலேட் ஆகுது, அவ்வளோ வெயின்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. அதை விட இன்னொரு விசேஷமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எவ்ரி மினிட் உங்கள் உடம்புலேருந்து உங்கள் ஸ்கின்லேருந்து நிறைய செல்ஸ் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இட் இஸ் ஷெட்டிங் அவுட் செல்ஸ். ஏன்னா புது செல்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக பழைய செல்ஸ் எல்லாம் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யுவர் பாடி இஸ் கான்ஸ்டன்ட்லி ரீபில்டிங் இட் செல்ஃப். வாவ்! இதை விட ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யூ ஆர் ஆக்சுவலி க்ளோயிங். ஒரு புது ஃபேஷியல் பண்ணாலோ இல்லை புது கல்யாணம் செட் ஆனால் என்ன பளபளன்ற அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல, ஆனால் நிஜமாலே எல்லார் உடம்புலேருந்தும் லைட்டாக ஒரு டைனி ஒரு லைட் வந்து எமிட் ஆகிட்டே இருக்குமா. பட் தட் இஸ் நாட் விசிபிள் டு ஹியூமன் ஐ. ஸோ இது எல்லாத்தையும் விட தாண்டி ஒரு யூனிக்கான விஷயம். மேபி இது நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு சேம் டங் பிரிண்ட் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி எவ்வளோ யூனிக்கோ அது, அதே மாதிரி தான் நம்மளோட டங் பிரிண்ட்டும் உங்களை மாதிரியே இன்னொருத்தருக்கு கிடையாது. அப்போ அந்த கடவுள் எவ்வளோ தான் புது புது டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லையா? ஸோ இப்போ இந்த இவ்வளோ விஷயமும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களே உங்களை டவுட் பண்ணும்போது, ஐயோ எதுக்குமே லைக் இல்லையா, என்னால் எந்த வேலையும் சரியாக பண்ண முடியல, இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நான் தப்பு பண்ணிட்டேன், நான் யூஸ்ஃபுல்லாகவே இல்லை, நான் யாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, நான் எதுவுமே என்னால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு when you are feeling really low, when you are almost feeling like giving up, கண்டிப்பாக there is hope. There is so much to discover. யோசிச்சு பாருங்கள். You are not ordinary. So whenever you're feeling pain, whenever you're feeling so low, choose to stay. ஏன்னா you are a living, breathing miracle happening every second. ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் தான் நம்ம. இவ்வளோ ஆச்சரியங்கள் எல்லாம் நம்ம உடம்புல அடங்கியிருக்கு. அப்போ அடுத்த வாட்டியோ எதுக்குமே நான் பிரயோஜனம் இல்லையா நீங்கள் தலைமையில் கை வச்சுட்டு உட்காரும்போது உங்களோட இதயத்தை ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்களுக்காக துடிச்சிக்கிட்டே இருக்குல்ல. எந்த ப்ராப்ளம் வந்தாலும், அந்த லிவர் வேலை செய்யலை, இந்த கிட்னி வேலை செய்யலை, இல்லை அது வேலை செய்யலை, இது வேலை செய்யலைனாலும் ஹார்ட் வேலை செஞ்சே தானே ஆகணும். தலையெழுத்து நம்மளுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கேன் அந்த ஹார்ட். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லையே. அப்போ நம்மளும் நம்ம ஹார்ட் கிட்டேருந்து அவ்வளோ கூட கற்றுக்கலைன்னா எப்படி? ஸோ வாட் எவர் இஸ் யுவர் ஸ்ட்ரகிள், டெஃபினட்டாக டோன்ட் லூஸ் ஹோப். ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஃபார் அ பெட்டர் டுமாரோ, அண்ட் தேட் வில் டெஃபினெட்லி கம். யோசிச்சு பாருங்கள். நெஞ்சோட நிம்மதி வித் சுதா ஸ்ரீனிவாஸ். நீ ஒரு அற்புதம், நீ ஒரு அதிசயம். தேங்க்யூ.